ஐயா வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். மாது சார். ஊருங்க? போதக்காடு சார். போதக்காடு. இது பண்ணைக்குட்டை வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். இது எத்தனை வருஷமாக பராமரிக்கிறீங்க? இது ஒரு 5 வருஷமாக இருக்குது சார். 5 வருஷமாக வச்சு பராமரிக்கிறீங்க. சரி, இது என்ன சைஸ் சொல்லுங்கள்? பண்ணைக்குட்டை சைஸு? பண்ணைக்குட்டை நீளம் 40 அடி சார். அகலம் 40க்கு 20. சரி, ஆழங்க? ஆழம் ஒரு 5 அடி சார். 5 அடி ஆழம் இருக்குது. ஓ சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன மீன் வளர்க்குறீங்க? என்ன ரகம்? ஜிலேபி. நாட்டு ஜிலேபி. ஆமாம் சார். ஓஹோ. நாட்டு ஜிலேபினா அது கருப்பு கருப்பாக இருக்குமா அது மாதிரிங்களா? ஆ சரிங்க. அது நாட்டு ஜிலேபி வந்து எத்தனை எண்கள் விட்டீங்க முதல்ல? சார் ஒரு சைஸ் இருக்கா. ஓஹோ. நிறைய உற்பத்தி ஆயிடுச்சு. சரி. அதே குஞ்சு பிடிக்குது, அதே முட்டை. சரிங்க. அதே குஞ்சு பிடிக்குது. சரிங்க. இப்போ இதில் தண்ணியெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு வெளியேற்றுறீங்க? அது எப்படி உள்ள தோட்டத்துக்கு பாயிற மாதிரி. ஓ இதில் இதில் தண்ணியை ஃபுல் பண்ணி இதுலேருந்து தோட்டத்துக்கு போகுங்களா? சரி சரி சரிங்க சரிங்க. ஓ அதுலேயே அப்படியே மீன் வளர்த்துக்கிறீங்க. நல்ல தொழில்நுட்பமாக இருக்குது. சரிங்க. இப்போ என்ன இதுக்கு உணவு முறைகள்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன போடுறீங்க? தவிடு பிண்ணாக்கு. ம். அதாவது பழைய சோறு மீன். ஓ நம்ம வீட்டில் மீறதெல்லாம் இதில் போடுறீங்க சோறு எல்லாம்? சரி. வாழை மரத்தை அந்த தண்டை நறுக்கி போடுறீங்களா? சின்ன சின்ன பீஸா? சரி. தொட்டிக்குள்ள போட்டால் அது அப்படியே ஒரு நாளைக்கு எத்தனை முறை போடுறீங்க? ஒரு நாளைக்கு இல்லை சார். ஒரு நாளைக்கு போட்டோம்னா அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். ஓஹோ. அது சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பிடும். அப்போ ஒரு டைம் போட்டிங்கன்னா எத்தனை நாளைக்கு வருது? ஒரு 10 நாள் கூட 10 நாள் கழிச்சு தான் மறுபடியும் போடுவீங்க? திருப்பி போடுவோம். ஒரு நாளைக்கு எப்படி ஒரு மரம் கட் பண்ணி போடுவீங்களா? ஓ சரிங்க சரிங்க. அப்போ அது ஒரு வாரத்துக்கு அதுக்கு சாப்பாடு தீனி. சரிங்க. வேறு இந்த ப்ளோட்டிங் ஃபீட்ஸ்னு விற்கிறாங்களே அது அந்த மாதிரிலாம் போடுறதில்ல? சரிங்க. உங்கள் வீட்டு சொந்தத்துக்காக இது வீட்டில் என்ன மீறுதோ அது போடுறீங்க. அப்புறம் வாழை மரம் போடுறீங்க. வேறு இலைகள்லாம் போடுறீங்களா? வந்து முருங்கை இலை போடுறாங்க. முருங்கை இலை கட் பண்ணி போடுறாங்க. அது மாதிரி நாங்கள் இதுவரையும் கட் பண்ணி போடுறதில்ல. சரி சார். இந்த சிறுதானியங்கள்லாம் அரைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் எதுவும் போடுறதில்ல? போடல. இதுவரையும் போடல. ரைட்டுங்களா? சரிங்க. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் மேலாண்மை இருக்குது. அது ஏதாவது பண்ணுறீங்களா? மருந்து ஏதாவது தெளிக்கிறீங்களா? நாட்டு ரகத்துக்கு எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல? எதுவும் இல்லை சார். சரிங்க. இப்போ இயற்கையாகவே அப்படியே வளர்த்துறீங்க? இயற்கையாக வளருது, இயற்கையாக போகுதுங்க. சரிங்க. இப்போ இதை வந்து மீன் பிடிக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ ஃபஸ்ட்டு மீன் குஞ்சு விட்டுட்டீங்க. எத்தனை மாதம் கழிச்சு மீன் பிடிச்சிங்க? 6 மாதம் கழிச்சு. 6 மாதம். என்ன சைஸ் வந்துச்சுங்க? எல்லாம் ஒரு 100 கிராம் ஒரு 200 கிராம் சைஸ் வந்ததுங்க. அது நம்மளுக்கு தேவையானது எந்த சைஸ் நம்மளுக்கு தேவையோ அதை பெருக்கிட்டு மீதி அப்படியே உள்ளே போடுவோம். இது சைஸ் என்ன சொன்னீங்க? 40க்கு 20ங்களா? நீளம் வந்து 40 அடி, அகலம் 20 அடி. 20 அடி சார். சரி சரிங்க. இப்போ அது பிடிக்கிற மீனை சேல்ஸ் பண்ணுறீங்களா எப்படிங்க? இல்லை சார், அதெல்லாம் வீட்டோட சரி. ஓ சொந்த தேவைக்காக பண்ணைக்குட்டையில் மீன் வளர்க்குறீங்க? ஆமாம் சார். நான் இது வந்து நல்ல ஒரு சிஸ்டமாக இருக்குதுங்க. ஆமாம் சார். நம்ம கோழி வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், ஆனால் வந்து சொந்த தேவைக்காக பண்ணைக்குட்டியை மெயின்டைன் பண்ணி அதில் மீன் வளர்க்குறீங்க? அதில் மீன் விட்டு அப்படியே சொந்தத்துக்காக வச்சுக்கிறோம் சார். சரிங்க. எப்படி இருக்குது இது டேஸ்ட்லாம்? டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது. நாட்டு மீன். நாட்டு மீன் சார். நாட்டு திலேபின்றதால நல்ல டேஸ்ட் இருக்குது. ஆமாம் சார். இப்போ ஒரு டைம் பிடிக்கலாம் எத்தனை கிலோ வருங்க சார்? 10 கிலோ 15 கிலோ 20 கிலோ வரலும் இருக்கும். ஓஹோ. ஆனால் நம்ம தேவையான அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு மீதி விட்டுருவோம் சார். ஓஹோ. தொட்டிக்குள்ளே. ஆமாம். சைஸு நம்ம தேவையான சைஸ் எடுத்துக்கிட்டு மீதியை விட்டுருவோம். ஐயா நீங்கள் வந்து நம்ம சொந்த தேவைக்காக பண்ணைக்குட்டை வெட்டி அதில் மீன் வளர்த்து பராமரிச்சுட்டு வரீங்க கடந்த 5 வருடங்களாக. இது வந்து நல்ல தகவல், ஒரு புதிய தகவலுங்க. சரி சார். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.